இன்னைக்கு வந்து கேழ்வரகுல கூழ் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம இப்ப பச்சரிசி எடுத்துருக்கோம். ஒரு கிண்ணம். இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவணும். இந்த அழுக்கு போற அளவுக்கு நல்லா கழுவி வச்சுக்கிறோம். இப்போ வந்து குக்கர்ல வந்து இந்த அரிசியை போட்டுக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம், ஒரு அளவு பரவாயில்லாம ஊற்றினா போதும். இதை வந்து நல்லா ஒரு 2-3 விசில் விடணும். நல்லா குழைய வைக்கணும். நம்ம சாப்பாடு வச்சு ஒரு 3 விசில் வச்சுருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்து போச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுலயே தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். இது வந்து கஞ்சி தண்ணி. இது கொஞ்சம் புளிச்சு கிடக்கும். சோத்து தண்ணி ஊற்றி போட்டிருப்போம்ல, அந்த தண்ணி அது. இதை கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இது தூள் உப்பு. ஏற்கனவே நமக்கு வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி போடும்போது உப்பு போட்டு தான் வைப்போம். பழைய சோறு மிஞ்சி போச்சுன்னா சோறு வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருப்போம். நம்ம அதை கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம மூடி வைப்போம். இப்போ நமக்கு மோர் இருந்தால் மோர் வைக்கலாம். இல்லைன்னா பழைய கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கேன் புளிப்புக்காக. அப்படி இல்லைன்னா நம்ம மாவை கரைச்சி கேப்ப மாவை கரைச்சி ஒரு 2 மணி நேரம் ஊற நம்ம வெளியில் வந்து வச்சிட்டோம்னா புளிச்சிரும். புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி கிண்டலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். தண்ணி வந்து நல்லா மலமலன்னு கொதிக்கணும். நம்ம இப்போ வந்து 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம். இது வந்து கேப்ப மாவு நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சலிக்காமல் போடக்கூடாது. சலிச்சோம்னா நிறைய நெருன்னு தொளியாக இருக்குது. இது நம்ம கடையில் வாங்கின மாவு. இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம அப்படியே போட்டு கிண்டனோம்னா கட்டி கட்டியாக ஆகிரும். அதனால நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். கரைச்சி வச்சு நம்ம ஊற்றினோம்னாத்தான் நமக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் வரும் கூழ். வந்து வெறும் கூழாவும் காய்ச்சலாம். நாளைக்கு சோறு போட்டு காய்ச்சறேன். அரிசி போட்டு வேக வச்சு அந்த சாப்பாட்டோட போட்டு நம்ம கிண்டி வைக்க போகிறோம். அதை நம்ம கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். கேப்பக்கூழ்னாலே வலுவலுன்னு தான் இருக்கும். அதனால நம்ம அரிசி வேக போட்டு அதில் நம்ம வந்து அதை ஊற்றி கரைக்க போகிறோம். நல்லா கலக்கணும்னா கூழாயும். இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அள்ளி வச்சுக்கிறோம். இதை வந்து கரைச்சி வச்ச மாவை தூக்கி இதில் ஊற்றுவோம். அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறணும். குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்டணும். ஏன்னா ஊற்றின செகண்டில் நமக்கு வந்து கட்டியாக சான்ஸ் இருக்குது. நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை எடுக்காமல் கிண்டணும். நம்ம சோறு போட்டிருக்கோம். அதனால ரொம்ப கெட்டியாக சான்ஸ் கிடையாது. சோறு நம்ம சோறு போடலைன்னா ரொம்ப குக்கரில் பிடிச்சிரும். இதை வந்து இப்படியே கிண்டி அடுப்பை நம்ம நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். இது கிண்டுவோம். நம்ம சின்ன குக்கர் வந்து பிடிக்கல, பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நிறையா தட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெரிய குக்கர் வச்சு இப்போ அதில் ஊற்றிட்டேன் தூக்கி. நல்லா சிலாவத்தாக இருக்கு. நான் மாவு கொஞ்சம் தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து கேப்ப மாவு வந்து கிண்ட கிண்ட நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி மோந்து வச்சா தண்ணியை தூக்கி ஊற்றிடுவோம். நல்லா இதை வந்து வேக வைக்கணும். சரியாக வேகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறாது. நல்லா வேக வச்சு அப்புறம் நம்ம வந்து மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். இந்த புளிப்பே போதும் அப்படின்னா கூட சும்மா பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சும் குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே கெட்டியாக எடுத்து வச்சு நல்லா களி மாதிரி குழம்பு ஊற்றியும் தொட்டு சாப்பிட்லாம். இது எப்படினாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
ஆனால் வெயில் நேரத்துக்கு இது ரொம்ப நல்லது. கம்மங்கூழ் கேப்பக்கூழ்லாம் வெயில் நேரத்துக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் பசி தாங்காது. கம்மங்கூழ் பசி தாங்கும், இந்த கேப்பக்கூழ் பசி தாங்காது. அதுக்காகத்தே நம்ம இந்த கொஞ்சம் சோறு இந்த அரிசியை போடுறது, அரிசி போட்டு வேக வைக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் பசி தாங்கும். அரிசி போடலை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கூழ் குடிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா வெந்து கெட்டியாக வரட்டும். அடுப்பை நம்ம நல்லா குறைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுற வேண்டியதான். இது பெரிய மம்பானை இருந்துச்சுன்னா மம்பானையில் போட்டு நம்ம கிண்டலாம். இப்படி சில்வர் பாத்திரத்தில் கிண்டணும் அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நமக்கு வெந்திருக்கா வேலையாங்கிறத தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது, வெந்திருக்கு. வேகலைன்னா கையில் ஒட்டும். இதை நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். தண்ணியில் கையை விட்டுக்கிட்டு தான் தொடணும், இல்லைன்னா கையில் ஒட்டுச்சுன்னா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிறோம். இப்போ குக்கரை வச்சு நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டாச்சு. நம்ம வந்து நைட்டு கிண்டனோம்னா காலையிலைக்கு அப்படியே கெட்டியாக இருக்கும். எடுக்கும்போது நம்ம நைட்டு காலையில் கிண்டனோம்னா நைட்டுக்கு மறுநாள் நைட்டுக்கு சாப்பிடும்போது நல்லா கட்டியாக இருக்கும். ஒரு 5-6 மணி நேரம் 7 மணி நேரம் அது வந்து நல்லா வந்து இந்த சூட்லேயே இருந்து நல்லா வேகணும். நம்ம கேப்பக்கூழ் கிண்டி வச்சுருந்தோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா அழகாக வந்துடுச்சு. நம்ம மேலே உள்ள ஆடையை மட்டும் நம்ம இப்படி எடுத்துடணும். சில பேர்த்துக்கு இந்த ஆடை பிடிக்காது, அதனால் நம்ம ஆடையை முதல்ல எடுத்துருவோம். நம்ம வந்து சோறு அரிசி போட்டு சோறாக்கி அதில் போட்டிருக்கோம், அதனால பருக்கையார் நல்லா வந்துடும். நல்லா அன்னைக்கு கம்மஞ்சோறு வந்த மாதிரியே இன்னைக்கு கூழ் சோறு வந்துருக்கு. இது வந்து கேழ்வரகு கூழ் சூப்பராக இருக்கு. அப்படியே நம்ம வந்து இதை குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நல்லா மோர் ஊற்றி கரைச்சும் இதை வந்து கஞ்சியாக குடிக்கலாம். இது நம்ம வந்து நல்லா நைஸாக தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா மோர் ஊற்றி இல்லைனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படின்னா அது புளிப்பாக இருக்காது. ரொம்ப புளிப்பாக இருக்குது தோணுச்சுன்னா பச்சை தண்ணியை ஊற்றி கூட கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி குடிக்கலாம். சின்ன வெங்காயம் கடிச்சு குடிக்கலாம். பச்சை மிளகா இருந்துச்சுன்னா அதை கரைச்சி குடிக்கலாம். மோர் மிளகா, சிங்கார வத்தல், மிதுக்க வத்தல் இதெல்லாம் வந்து இந்த கஞ்சி கூழ் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து முத நாள் செஞ்சு மறுநாள் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே குடித்தோம்னா சுடு கஞ்சாக இருக்கும், அவ்வளோதான். இது ஆறுன பிறகு குடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். களி செய்யலாம். இதுலேயே கேழ்வரகு மாவில் களியும் செய்யலாம். அது வந்து களி செய்கிற போது நம்ம அந்த சோறெல்லாம் போடக்கூடாது, அரிசி வேக வைக்கக்கூடாது. சும்மா சுடு தண்ணி வச்சு மாவை கரைச்சி ஊற்றி, சில பேர் வந்து ரொம்ப அதில் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க மாவாக போட்டே கிண்டிடுவாங்க, கட்டி விழாமல் கிண்டிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கிண்டுறதுக்கு அவ்வளவு தெரியாது. அதனால் கரைச்சி ஊற்றியே நம்ம கட்டியாக கிண்டிடலாம். உப்பு போட்டு கிண்டி பச்சை தண்ணியை சுட வச்சு மாவை கரைச்சி ஊற்றி நல்லா கிண்டிடணும் உப்பு போட்டு. அதை எடுத்து வச்சு நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். களி அது உடனே கிண்டி உடனே சாப்பிட்றது. அதை வந்து ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நான் பச்சை தண்ணி வச்சுக்கின்றதுனால ஒரு மாதிரி சளிச்சு போன வாடை வரும். களின்னா நம்ம வந்து பிடிச்ச தண்ணி வைக்கக்கூடாது. கூழ்னா தான் நம்ம தண்ணி பிடிச்ச தண்ணி வைக்கணும். பிடிச்ச தண்ணி வைக்கணும், இல்லை மோர் ஊற்றி வைக்கணும். சூப்பராக இருக்கும். வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ற போது நமக்கு வந்து உடம்பு வேர்க்க விடாது, சோர்வடைய விடாது, நல்லா ஒரு தெளிவாக இருக்கும். உடம்புக்கு நல்லா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து. இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.